இவர் அட்டாக் பண்ண வந்த பையன் இருக்கான்ல நரேஷ் வந்து பொற்கொடி ஆம்ஸ்டாங் கட்சியில் இருக்காரு. இப்போ திரு ஆனந்தன் மேலே எதுக்கு சார் இப்போ இந்த திடீர் தாக்குதல் எதுக்கு அவர் நோட்டம்டா என்ன காரணம் சார்? இந்த நரேஷ் வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்குலையும் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சார், உண்மை தானே அப்படி சார்? ஆமாம் சார், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் எல்லாருமே வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதை பற்றி சவுக்கு பேசுகிறாருன்னா யார் காசு கொடுத்துருப்பா? வி ஆர் பேசிக்கலி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட், ரைட்டா? மாலதி யாருன்னு நல்லா தெரியும். இப்போ நான் ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லட்டுங்களா? சொல்லுங்கள் சார். சவுக்கு ஒரு 43 வயசு ஒரே ஒரு ஆள் பேர் சொல்கிறேன், அது சவுக் சங்கருக்கு நல்லா தெரியும். ராசா பேசுகிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறான். அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆனந்தன் அவர்களை பற்றி பேசுகிறதுக்கு மாலதிக்கும் சவுக்குக்கும் சண்டை நடந்துக்கிட்டு. இப்போவா சார்? இப்போ அது வரைக்கும் நமக்கு தெரியும். மதுரை வாயிலில் 4.5 கிரவுண்டு வீடு வித் ஸ்விம்மிங் பூல் இவர் வச்சுருக்கார். மதுரை வாயிலில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காரு. டி நகரில் ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. பல்லாவரத்தில் ஒரு வீடு வாங்கி. இந்த மாதிரி கோடிக்கணக்கில் தான் அண்ணனோட டீலிங்கு. கோடிக்கணக்கான காசு வாங்குறது. என் கேள்வி என்னன்னா, ஆனந்தன் மோசமான வழக்கறிஞர்னா அவர் ஆஃபீஸ்க்கு நீ ஏன் டெய்லி போன? இது பாரதி தம்பி கூட மட்டும் அது டைவர்ஸ் வாங்கலை. இந்த ஆனந்தன் வந்து ஒரு கீழின்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் மாலதியோட டைவர்ஸ் கேஸ் அவர்கிட்ட கொடுத்தீங்க? ரவுடி பசங்களோட கனெக்ஷனில் இருக்காங்க. என்னை வந்து கள்ளக்குறிச்சியிலேயே வந்து கொலை பண்ண பார்த்தானுங்க. இவங்களை பற்றி பேசினா நம்ம நாக்கு தான் அசிங்கமாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்து லேடிஸ் ஹாஸ்டல் நடத்திக்கிட்டு. ஐயோ, ஷீ இஸ் அ பிம்ப் அண்ட் ஹீ இஸ் அ புரோக்கர். ஹவுஸ் ஓனர்னு சொல்கிறான். அவன் ஹவுஸ் ஓனர் இப்படி கட்டி பிடிச்சிருக்க ஃபோட்டோவை நான் தான் வெளியே விட்டேன். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ வந்து பெருசாக பேசும் பொருளாக போயிட்டு இருக்குது. கடந்த வாரம் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மீது ஒரு அவதூறு பரப்பப்பட்டது. அவர் வந்து அடியாட்களை வச்சு யாரோ ஒருத்தனை அடித்து திம்சம் பண்ணதா இந்த மூத்த ஊடகம் சொல்லிட்டு இருக்க சவுக்கு சங்கர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இது எப்படி சார், என்ன நடந்திருக்குங்க சார்? அதாவது சவுக்கு சங்கர் வந்து ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு அப்புறம் நாங்களாம் பேசினோம். ஆம்ஸ்டாங் படுகொலையில் வந்து இது வந்து ரவுடிகளுக்கு இடையான தகராறுன்னு. சவுக்கு சங்கர் சிறையிலேருந்து வெளியில் வந்து பேசவே இல்லை. ஆமாம், என்ன காரணம்? சவுக்கு சங்கருக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு யார் பேசினாங்கன்னா, நம்ம செல்வ பெருந்தொகை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருந்தொகை அவர் தான் பேசினார். சவுக்கு சங்கருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து வெயிட் பண்ணி சவுக்கு சங்கர் வாய் திறந்தார். இந்த மாதிரி செல்வ பெருந்தொகையும் சேகர் பாபுவும் தான் வந்து ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி அவர் வாயை திறந்தார். இவர் வந்து எதுக்கு வாயை திறப்பார், எப்படி வாயை திறப்பார், ஏன் வாயை திறப்பார் அப்படின்றதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. ஒரே ஒரு ஆள் பேர் சொல்கிறேன், அது சவுக் சங்கருக்கு நல்லா தெரியும். ராசா. யார் சார் அந்த ராசா? ராசா வந்து மணல் மாஃபியாவோட லிங்கான ஆள், ரைட்டா? அவர் சவுக்கு சங்கரோட சிரிச்சுக்கிட்டு இருக்க ஃபோட்டோலாம் இருக்குது. ஸோ இவர் வந்து ஆனந்தனை வந்து என்ன சொல்கிறாரு, அண்டா வக்கீல், பாத்திர கடைக்காரன் அப்படின்லாம் சொல்கிறாரு. இவரை வந்து ஒருத்தன் வந்து தாக்குறான். இவரை நரேஷ்ன்றவன் வந்து இவரை தாக்குறான். அந்த தாக்குதல் வந்து அது ஒரு மிஸ்டீரியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 12:45 மணிக்கு போகிறாரு. அங்கே ஒரு பட்டாபுரம் பக்கத்தில் ஒரு செக் போஸ்ட்டு, அவர் ஏரியா தான் நினைக்கிறேன். அவர் ஏரியாவில் தான் செக் போஸ்ட்டு. அவன் வந்து பேனால் குத்துறான், ரத்தம் வழியுது இவருக்கு. அதுக்கப்புறம் இவன் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறான். 2 பேருக்கு இடையில் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் வருது. முதல்ல இவர் டீ சாப்பிடுன்றாரு, டீ வாங்கி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஜிபேயில் பே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவன் வந்து தாக்குறான், போகிறான் வரான் அப்படின்றதெல்லாம் இருக்குது, ரைட்டா? அதுக்கப்புறம் அவனை வந்து அப்போலோவில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் அப்போலோலேருந்து ரிலீவ் ஆகிறான், எல்லாம் வரான். ஆனால் இந்த ஆனந்தன் வந்து ஒரு அண்டா வக்கீலுன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் மாலதியோட டைவர்ஸ் கேஸ் அவர்கிட்ட கொடுத்தீங்க? நல்ல கேள்வி தான். மாலதி தெரியாதாண்ணா இவர் அண்டா வைக்கலா, இல்லை அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகாத வைக்கலான்னு தெரியாதாண்ணா? பாரதி தம்பி என்கிற சரவணன்
அவருடைய கேஸை வந்து இவர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னும்போது உங்களுக்கு காசு வாங்கி கொடுக்குறாரு. அவர் 33 லட்ச ரூபாய் கேஷு, மொத்தம் ஒரு நகை வந்து 8 லட்சம், இவங்க அண்ணனுக்கு சரவணன் கொடுத்த 5 லட்சம், மொத்தம் 47 லட்சம் ரூபாய் வந்து வாங்கி கொடுக்குறாரு. யார் சார்? ஆனந்தன். ஓ, பாரதி தம்பிக்கிட்டேருந்து கேஷ் வாங்கி கொடுக்குறாரு மாலதிக்கு. எதுக்கு சார் வாங்கி கொடுக்கணும்? அவரோட மாலதியோட குழந்தைய வந்து பிரச்சனை பண்ணாமல் பாரதி தம்பிக்கிட்டே இருக்கணுன்ற பாரதி தம்பி மேலே இந்த பொண்ணு வச்ச அலிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப மோசமான அலிகேஷன். பாரதி தம்பி பேர் வந்து சரவணன். அவர் வந்து பாரதி தம்பின்னு ஏன் பேர் வச்சாருன்னா அவங்க அக்கா பேர் பாரதி. ஓ, அவங்க வந்து ஒரு ஆம்பளை மாதிரி நின்று குடும்பத்தை காப்பாற்றினாங்க. அதில் பாரதியோட தம்பி நான் அப்படின்னு கொஞ்சம் கெத்தா. இப்போ இது யாரை சார் வச்சுருக்கு? இது எத்தனை பேரை இவனுக்காக ஆஜரான ஒரு மாலதிக்காக நடுவில் ஆஜரான ஒரு அட்வொகேட்டு வந்து ரமேஷ், இன்னைக்கு நீதிபதியாக சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாக பரிந்துரைக்கப்பட்ட ஒரு ஆள். ஓ, ரைட்டுங்களா? இதோட ட்ராவல் வந்து ரொம்ப பெருசுங்க. நம்ம மாலதியோட ட்ராவலு அது எத்தனையோ பேர் கனெக்டடாக இருக்குது. இது பாரதி தம்பி கூட மட்டும் அது டைவர்ஸ் வாங்கலை. ஓ, ஒருத்தன் வந்து திலகவதின்னு ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா, ஆமாம், அந்த அம்மாவோட மூலமாக ஒரு பையன் வரான், ஒரு பெரிய இடத்து பையன். அவனுக்கு ஒரு 20 வீடு இருக்குது சென்னையில். அவனோட இவங்க நெருங்கி பழகிறாங்க டைவர்ஸ்க்கு அப்புறம் நெருங்கி பழகிறாங்க. இல்லை, டைவர்ஸ் கூட இது ஒரு காரணமாக இருக்கணுமா சார்? ஆமாம், நெருங்கி பழகிட்டு அவங்கிட்டேருந்து இவங்க வந்து அவன் ப்ரைவேட் டிடெக்டிவ் வச்சு ஆராயும் போது மாலதியுடைய கேரக்டர் சரியில்லை. ஓ, அதனால் அவன் என்ன பண்ணுறான், அவன் இவங்ககிட்டேருந்து நான் வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பண்ணுறான். அப்போவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் அவங்ககிட்டேருந்து இவங்க வாங்குறாங்க. ரைட்டா? தொடர்பை துண்டிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா இப்போது இந்த வக்கீலை வந்து இவன் பேசுகிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறான். இந்த ராசா அப்படின்ற ஒரு டீம் வந்து இவனுக்கு கொடுக்குது. அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆனந்தன் அவர்களை பற்றி பேசுறது எவ்வளோ சார்? எப்படி மந்த்லியா இல்லை பேச? அவங்க அப்பப்போ கொடுப்பாங்க. இவங்கள பற்றி பேசணுன்றது வந்து ஆம்ஸ்டாங் கட்சி 2ஆக பிரிஞ்சிருக்கு இல்லையா. ஆம்ஸ்டாங் கட்சியில் இப்போ பொற்கொடி ஆம்ஸ்டாங்னு இருக்காங்க. அவங்க வந்து இந்த பையன் வந்து இவர் அட்டாக் பண்ண வந்த பையன் இருக்கான்ல, நரேஷ் வந்து பொற்கொடி ஆம்ஸ்டாங் கட்சியில் இருக்கார். ஸோ அது வந்து ஆனந்தனை வந்து அட்டாக் பண்ண வரக்கூடிய ஆள் அவங்க. அப்போது அதை பற்றி சவுக்கு பேசுகிறாருன்னா யார் காசு கொடுத்துருப்பா? கண்டிப்பாக ஆப்போசிட் டீம் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த நரேஷ் வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்குலையும் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சார், உண்மை தானே? அப்படி சார்? ஆமாம் சார், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் எல்லாருமே வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதில் வந்து முழுக்க வந்து வழக்கறிஞர்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. உண்மைதான் சார், அதிகப்படியான வழக்கறிஞர்கள் தான் வந்து இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. மாலதிக்கும் ஆனந்தனுக்கு என்ன மோட்டிவ்னா, அதான் நான் கேட்கலாம் நினச்சேன் சார், எதுக்கு ஒவ்வொரு முறையும் சவுக்கும் மாலதிக்கும் திரு ஆனந்தனை குறி வைக்கிறாங்க? ஆனந்தன் தான் வந்து இந்த சவுக்கு வந்து டி நகரில் வாங்குறாங்கல்ல வீடு, ஆமாம், அந்த வீடை வாங்கி கொடுக்குறது வந்து ஆனந்தன். அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வெளியில் வருது, நான் தான் வெளியில் போடுறேன் அந்த டாக்குமெண்ட்டை. ஆமாம், இன்றைக்கி தான் எக்ஸ் வலைதள பக்கத்தில் போட்டீங்க. அந்த டாக்குமெண்ட்டை வந்து வெளியில் போடுறேன். இது வந்து ஆனந்தன் தான் கொடுத்துருப்பாரு அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம். ஓ, எனக்கு கொடுத்தது வேற ஆள், சோர்ஸ் வந்தது வேற ஆள்.
வேற ஆள். ஆனந்தனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனந்தன்கிட்ட நான் அதிகமாக பேசினது கூட கிடையாது. என் ஃபோன் கால் ரெஜிஸ்டரில் கம்ப்ளீட்டாக செக் பண்ண சொல்லுங்கள். ஆனந்தனோட வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு எந்த கான்டாக்டுமே கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் வந்து நான் வந்து முழுக்க அவரை வந்து அவர் தவறானவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நான் முன் வச்சதுனால ஆம்ஸ்ட்ராங் ஆட்கள் எல்லாருமே என்னை திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. நான் எப்படி ஆனந்தனோட தொடர்பில் இருக்க முடியும்? ரைட்டா? கண்டிப்பாக. இது அது வந்து 1.25 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி பை சேல் டீடு. அதை வந்து ஒரு 50 லட்சம் 60 லட்சம் அதிகமாக கொடுத்து ஒரு 1.25 லட்சத்துக்கு வாங்குறாங்க. இவர் வந்து ஜி ஸ்கொயர் வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர். அவர் தான் போய் இவருக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாமே வாங்கி கொடுக்குற வேலை எல்லாமே அவர் தான் பண்ணுறாரு. அவர் வந்து இந்த 3 கோடி ரூபாய் மார்க்கெட் வேல்யூவில் இருக்க இந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு 1.25 கோடி ரூபாய்க்கு முடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏராளமான பிரச்சனைங்க, 2 பிராமின்ஸு. அதனால் இதை வந்து முடித்து கொடுத்து இவங்க வாங்குகிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து எனக்கு கிடைக்கிது. எனக்கு 150 சோர்ஸ் இருக்குது. ஆமாம், புரியுதா? நான் வந்து ஊரறிஞ்ச பார்ப்பான். எனக்கு வந்து ஆனந்தன் தான் கொடுத்தாருன்னு எப்படி இவங்க சஸ்பெக்ட் பண்ண முடியும்? ஸோ மோட்டிவ் தான் திரு ஆனந்தன் சார் தான் உங்கள்கிட்ட வந்து அந்த இதை சோர்ஸை கொடுத்து நீங்கள் வெளியில் விட்டாத மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சந்தேகம். ஆக்சுவலாக ஆனந்தனே எனக்கு தெரியவே தெரியாது. ரைட்டா? ஆம்ஸ்ட்ராங் வந்து நான் ஒன்றா பழகின பையன். அந்த ஏரியாலேயே நானும் ஆம்ஸ்ட்ராங்கும் ஒன்றா தான் வளர்கிறோம். அதே ஏரியாவை சேர்ந்தவன் தான் நான். ரைட்டா? எல்லாமே தெரியும். கௌரி சங்கர் யார், ஆம்ஸ்ட்ராங் யார், ரங்கநாதன் யார், லோகேஷ் யார், எல்லாமே தெரியும். இப்போ இவங்க வந்து அந்த கரிகாலன், ராமச்சந்திரன், ரத்னம் இவரோட இந்த டீமோட கான்டாக்ட். இந்த மணல் மாஃபியான்னு சொல்கிறாங்களா அவங்கள சார்? மாஃபியா. ஓகே. அதில் இருக்கக்கூடிய ஜெகன் ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாரு சவுக்குக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே நமக்கு தெரியும். ரகு, ஜெகன், ராசா, பிரேம், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லா தெரியுன்றது சோர்ஸ் வந்து நமக்கு வி ஆர் பேசிக்கலி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். ரைட்டா? மாலதி யாருன்னு நல்லா தெரியும். இப்போ நான் ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லட்டுங்களா? சொல்லுங்கள் சார். சவுக்கு ஒரு 43 வயசு பொம்பளையை வச்சுருக்கான். அவன் மூலமாக குழந்தை பெற்றுக்க ட்ரை பண்ணுறான். அதில் மாலதிக்கும் சவுக்குக்கும் சண்டை நடந்துக்கிட்டு. இப்போவா சார்? இப்போ அது வரைக்கும் நமக்கு தெரியும். ஏன் மாலதிட்ட குழந்தை பெற்றுக்க முடியாது? அப்படி சார் ஒன்றா தானே இருக்காங்க 2 பேரும் HIV. இதுதான் இவங்களுடைய கேவலமான ஒரு சூழல் தம்பி. இவங்க வந்து ரவுடி பசங்களோட கனெக்ஷனில் இருக்காங்க, எல்லாரோடையும் இருக்காங்க. என்னை வந்து கள்ளக்குறிச்சியிலேயே வந்து கொலை பண்ண பார்த்தானுங்க. இன்றைக்கும் இவங்களுக்கு எதிராக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பல விஷயங்களை வந்து வெளிப்படுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து நமக்கே ஒரு த்ரெட்டு தான். சவுக்கு எல்லாமே பண்ணுறான். அப்படி தான் ஒரு த்ரெட்டு பிஎஸ்பியில் ஒரு பையனுக்கு இவன் த்ரெட்டன் பண்ண உடனே அவன் அது கம்ப்ளைண்ட் ஆகி அது ஒரு கேஸ் ஆகிருக்கு. அதுக்காக தான் இவர் வந்து 7 Wells போலீஸ் ஸ்டேஷனுக்கெலாம் அவர் போயிட்டு வந்தார். ஆமாம். ஸோ அதுக்கும் ஆனந்தனுக்கு மோட்டிவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த கேஸ்லேயும். ஸோ அவர் கட்சிக்காரர் நினைக்கிறேன். அவரோட கட்சிக்காரர் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அந்த விஷயத்தில் கூட ரவுடிகளை வச்சு மிரட்டினா சொல்கிறாரு சார் சவுக்கு சங்கர். மிரட்டுறார். மாலதியோடைய அண்ணன் பேர் வந்து வீரன் என்கிற வீரபத்ரன். அவங்க அப்பா வந்து திருவத்தியூரில் தேங்காய் கடை வச்சுருக்காரு. நிறைய பேர் கண்ணாடி கடை வச்சுருக்காரு, தேங்காய் கடை தான் வச்சுருக்காரு. வீரன் என்கிற வீரபத்ரன். தேனியில் அவங்க அண்ணி இருக்காங்க. அன்னிக்கு வந்து நிறைய சொத்து வந்து ஒரு எழுதி வச்சுருக்காரு. நிறைய கோடிக்கணக்கான சொத்து. யார்? மாலதியோட அன்னிக்கு. மதுரை வாயிலில் 4.5 கிரவுண்டு வீடு வித் ஸ்விம்மிங் பூல் இவர் வச்சுருக்கார். மதுரை வாயிலில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காரு. டி நகரில் ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. பல்லாவரத்தில் ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட லேண்ட்ஸ் வந்து இவருடைய சொத்துக்களாக இருக்குது.
எப்படி சார் இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க எப்படி? காசா கிராண்டெல்லாம் மிரட்டி தான் வாங்கியிருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மதுரை வாயிலும் மிரட்டி தான் வாங்கியிருப்பாங்க. இந்த சொத்துக்கு வந்து டி நகர் ப்ராப்பர்ட்டியில் 1.25 கோடி ரூபாய் வந்து ஏடிஎம்கே சைட்லேருந்து தான் வந்திருக்கு. ஓ, பேமெண்ட் கொடுத்துருக்காங்களா எப்படி சார்? வந்திருக்காங்க, பேமெண்ட் கொடுத்ததுனால. அதே மாதிரி இந்த மணல் மாஃபியா இருக்குல்ல, அவங்ககிட்ட வந்து ஒரு 1.5 கோடியோ 2 கோடியோ வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி கோடிக்கணக்கில் தான் அண்ணனோட டீலிங்கு. கோடிக்கணக்கான காசு வாங்குறது, கோடிக்கணக்கில் வந்து பண்ணுறது, கோடிக்கணக்கில் காசை வாங்கிட்டு யாரை பற்றி வேணால் எதை வேணால் பேசுது. இதுதான் அண்ணன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. திருச்சியில் இவர் மாட்டும் போதே பல 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 படங்கள் வந்து சிக்கியிருக்கு. என்ன படங்கள் சார்? நிறைய அந்த ஆபாச படங்கள், இவரோட லீலைகள், அது மாதிரி நிறைய சிக்கியிருக்கு. அதாவது ஒரு விதமான குரூப் செக்ஸு அந்த மாதிரி விஷயங்களில் தான் அண்ணன் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காரு, ஈல்டாக இருக்கார். அதில் வந்து மாலதி எங்கேயுமே பெருசாக வேலை செஞ்சதில்லை. சன் டிவியில் கூட 2 மாதம் தான் வேலை செஞ்சிச்சு. ஆனால் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிரும். எப்படி சார்? எதுக்காக? பழகுது, ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டு அவங்கள வந்து யூஸ் பண்ணும் சவுக் சங்கருக்காக. சவுக் சங்கர் அவங்களெல்லாம் விரும்புவார். ஓ, பிம்பு. மாலதி வந்து ரியல் வேலை வந்து பிம்பு தான், ரைட்டா? அதுதான் மாலதி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கு. இப்போது யார் யார் காசு கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் ஆனந்தன் மேலே பேசுகிற பேச்சு. என் கேள்வி என்னன்னா, ஆனந்தன் மோசமான வழக்கறிஞர்னா அவர் ஆஃபீஸ்க்கு நீ ஏன் டெய்லி போன? அதானே, ஆனந்தன் வந்து வக்கீலே இல்லைங்கிறாரு சார். சவுக்கு வக்கீல் இல்லை, சும்மா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் போட போட்டு தெரிகிறாரு. ஆனந்தன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆம்ஸ்டாங் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது அவர் போய் ஆர்கியூ பண்ணியிருக்கார். சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச தகவல் இது. ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஆனந்தன் நிறைய கேஸு டீல் பண்ணியிருப்பார். அவர் அந்த பிரசாந்த்னு ஒரு நடிகர் கேஸு, ஆமாம், சத்யாராஜ பையன், அந்த கேஸ்லாம் அவர் டீல் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நிறைய. வாதாடவே தெரியாது. அண்டா வக்கீல், அவர் வழக்கறிஞரே இல்லை. ஆம்ஸ்ட்ராங் மேலே அவர் ரவுடின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் வந்தது. அப்போது வந்து அந்த கேஸ் எல்லாத்தையுமே முறியடித்தது வந்து ஆனந்தன் அப்படின்றது வந்து அவரோட பதிவுகள்லேயே அவர் வெளியே சொல்லியிருக்கார். ஆம்ஸ்ட்ராங் கேஸில் சவுக்கோட இன்வால்மெண்ட் என்னன்னா, பொற்கொடிக்காக அவர் வர்றாரு, ஆனந்தனை அட்டாக் பண்ணி அவர் பண்ணுறாரு. அது அவருடைய விஷயம். ஆரம்பத்தில் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள ரவுடி, கட்ட பஞ்சாயத்து, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் கட்ட பஞ்சாயத்து பண்ணணும்னு சொன்னதே திரு சவுக்கு தானே சார்? அது ஃபஸ்ட்டு 3 மாதம் அவர் பேசாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி. இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி வந்து அவங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்கோட சொத்துக்களை வந்து மீட்கணுன்ற அளவுக்கு இருக்குது. அவங்களுடைய கஷ்டம் அது. அவங்க கணவனை இழந்தவங்க, அவங்க எப்படி அதை மீட்க தானே பார்ப்பாங்க. அதுக்காக பல விஷயங்களை அவங்க செய்கிறாங்க. அதில் வந்து இவர் குளிர்காயிரு. ஓ, இவர் குளிர்காஞ்சி காசை வாங்கிக்கின்னு ஆனந்தனை பேசுது. ஆனந்தனை ஏன் பேசுகிறாங்கன்னா, ஆனந்தனுடைய வழக்கறிஞர் ஒருத்தர் மேலே தானே, மாவட்ட தலைவர் மேலே தானே, சுரேஷ் அவர் மேலே தானே போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, அவரை கொலை முயற்சி பண்ணாங்கன்றதானே போலீஸ் கம்ப்ளைண்ட்டு. ஆமாம் சார், கொடுக்குறேன். அதுக்கு தான் ஆஜராகி அப்பப்போ போயிட்டு வர்றாரு. அதுதான் இவங்களை பற்றி பேசினா நம்ம நாக்கு தான் அசிங்கமாக இருக்குது. இது பேசக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சு, அதனால நம்ம பேசுகிறோம். இப்போ திரு ஆனந்தன் மேலே எதுக்கு சார் இப்போ இந்த திடீர் தாக்குதல், எதுக்கு அவர் நோட்டமிடணும்? என்ன காரணம்? 2 காரணங்கள். ஒன்று, அவரை மிரட்டி வைக்கிறது. இன்னொன்று வந்து அங்கே அவர் சொல்கிற மாதிரி ஒரு 18 பேர் அங்கே இருந்தானுங்க, கும்பலாக புறப்பட்டு போயிட்டானுங்க அப்படின்றது அவருடைய கன்டென்ஷன். இதெல்லாம் வந்து போலீஸ் விசாரணையில் தான் தெரியும். இதில் எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்க அப்படின்றது. அவரை மிரட்டுறதுக்கான ரீசன்ஸ் வந்து அவர் ஆன்டி சவுக்கு, ஆன்டி பொற்கொடி, அந்த மாதிரி அவரோட கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால
அவரை வந்து பண்ணலாம். ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு அப்படிலாம் சவுக்கு சொல்லிட்டு இருக்காப்லையே சார். அவர் சொல்கிறது வந்து டபுள் டாக்குமெண்ட் போடுவார், அது போடுவார், இது போடுவார். சரிடா, அவர் வந்து டபுள் டாக்குமெண்ட் போடுவார், இது பண்ண. நீ ஏன் போன அவர்கிட்ட? மாலதி ஏன் போச்சு? நீ எதுக்கு போன? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாமல் தான் மாலதியுடைய கோட் ஆஃப் கான்டக்ட்லாம் இருக்கா? அன்னிலேருந்து பாய் ஃப்ரெண்ட் இவர் தானே. அதனால தானே பாரதி தம்பி வந்து டைவர்ஸ் பண்ணுறாரு இவரை. பாய் ஃப்ரெண்ட் சவுக்குன்றதுனால தான் டைவர்ஸ் பண்ணுறாரு. இப்போது உனக்கு தெரியாதா மாலதியோட ஆக்டிவிட்டீஸு? நீ ஏன் போகிற ஆனந்துன்ட்ட? அப்போ மாலதிக்கு வாங்கி கொடுத்த டாக்குமெண்ட்டு அதுவும் டபுள் டாக்குமெண்ட்டா எப்படி சார்? அது ஒரிஜினல் டாக்குமெண்ட். அவர் சொந்தமாக வாங்குறது இல்லை. சவுக்கு சொல்கிறாப்லையா இப்போ டபுள் டாக்குமெண்ட் போகிறாரு போலியா அப்படிலாம் சொல்கிறாப்புல, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இப்போ மாலதிக்கு வாங்கியிருக்காது ஒரிஜினல் டாக்குமெண்ட். அது இல்லைன்னே சொல்லியே இன்றைக்கி வரைக்கும். இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. அது எங்கள் டாக்குமெண்ட்லாம் 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்டல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. லேடிஸ் ஹாஸ்டல் நடத்திக்கிட்டு. ஐயோ, லேடிஸ் ஹாஸ்டலுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் எப்படி சார்? சிங்க் ஆகுமா? அப்படி சிங்க் ஆகாது. அந்த பெண்கள் அங்கே இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்கணும். நான் ஏற்கனவே என்னுடைய ட்விட்டரில் போட்டிருக்கேன், லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துகிறாங்க இவங்க, லேடிஸ் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஷீ இஸ் அ பிம்ப். அங்கே ஏதாவது கேமரா வச்சுட போகிறாள். ஷீ இஸ் அ பிம்ப் அண்ட் ஹீ இஸ் அ புரோக்கர். இவங்க வந்து காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க. இது நோண்டிக்கிட்டே போனால் நிறைய விஷயங்கள் வெளில வரும். இல்லை சார், இப்போ இவ்வளோ நாள் இல்லாமல் ஆல்ரெடி 2 கல்யாணம் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் சவுக்கு. அதில் ஒரு குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதை தாண்டி இப்போ இந்த வயசில் வந்து எதுக்கு சார் 43 வயசில் மதிக்கத்தக்க ஒரு ஆன்டி கூட எதுக்கு பிள்ளை பத்துக்குன்னு ஆசைப்படுறாரு? சொத்து அந்தளவுக்கு வந்துருச்சா அப்படி சார்? ஆமாம், சொத்து பயங்கரம்ல. ஒரு 500 கோடி அளவுக்கு சொத்து இருக்குல்ல அவருக்கு. ஓ, பயங்கரம் சொத்து. இப்போ மாலதி எப்படி சார்? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாரதி தம்பி அவரை ஏமாத்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் ஒரு தொழிலதிபர் கூட பழகிருக்கு, ஏமாத்திருக்கு. இதெல்லாம் சவுக்குக்கு தெரியும். ஏற்கனவே முதல் டைவர்ஸ் காரணமே சவுக்கு தான் சொல்கிறாங்க. அப்புறம் சவுக்கு எப்படி சார் கூட இருக்காரு? நீ எப்படி வேணா போ, நான் இப்படி தான் இருப்பேன், இது என்னோடய கோட் ஆஃப் கான்டக்ட். இதெல்லாம் நீங்கள் விளக்கம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பதிலே இல்லை தம்பி. இது வந்து கேவலம், கூவம். இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் எந்த விளக்கத்தையும் பெற முடியாது. இன்னும் நிறைய தகவல்கள் வரும் அவங்கள பற்றி தான், நிறைய தகவல்கள். இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னு சார், இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து அவரே சொல்கிறார், இன்றைக்கி 8 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்துருச்சு. நம்ம போட்டாவே அது மாலதி கூலாக சொல்லுது, நாம் ஒரு வீடியோ போட்டாவே 5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அந்த பார்வையாளர் புரியணும்ல சார், எப்படிப்பட்ட ஆளுக தான் அப்படின்னு தெரியணும்ல சார். அதனால சொல்ல வரேன். அதாவது அது வந்து ஒரு கொரோனா கிருமி தம்பி. அதில் வந்து 8 லட்சம் பேர் பார்க்குறாங்க, 10 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா இதுக்கு மேலே பார்வையாளர்கள் வச்சுருந்தவங்களாம் யூடியூப் வரலாற்றில் காணாமல் போனதாக இருக்குது. எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து கேவலமான ஆளுன்றது வந்து தொடர்ந்து வரும்பொழுது கொரோனா கிருமிக்கு எப்படி தடுப்பூசி வந்து முக்கியமோ அந்த வேலையை தான் இப்போ நம்மலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேசுறது, அவனை பேசுறதுனால நமக்கு என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. இல்லை, மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு தப்பான ஆளை புரிஞ்சுக்கிறது தான் சார் உங்கள்கிட்ட கேட்குறேன். அதான் மக்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் நம்மலாம் பேசுகிறோம். அவன் வந்து நம்மளை மாதிரி இருக்க ஆட்களை பேசுகிறான், எல்லாரையுமே பேசுகிறான். அவன் பேசிட்டு போ, ரைட்டா? உன்னை பற்றி இன்னும் நிறைய டாக்குமெண்ட்ஸோட இதே சேனலில் வந்து வீடியோவே போடுவோம், ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம சவுக்கு வீடியோஸ் இருக்குது, ரிலீஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம் சார். கண்டிப்பாக அது பண்ணுவோம். இப்போ நீங்களாம் பல ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் உண்மையாக உழைச்சிருக்கீங்க சார். உண்மையான பத்திரிகைலாம் நீங்கள் தான். ஆனால் போலியா மூத்த ஊடகனை சொல்லிட்டு இன்னைக்கு சவுக்கு பேசுகிறத இன்னைக்கு எப்படி ஏற்கிறாங்க? எப்படி சார் நம்புகிறாங்க மக்கள்? அதாவது சோர்ஸ் இருக்குது, சோர்ஸுங்கிறாரு எப்படி சார்? இல்லைப்பா, அவன் பேசுகிற ஸ்டைல் தான்ப்பா. அவன் பேசுகிற ஸ்டைல் வந்து ஒரு நக்கலாக எல்லாத்தையும் கிண்டல் அடிச்சுட்டு பேசுவான். இப்போ நம்ம பேசுகிற ஸ்டைல் வந்து என்கிட்ட விவரம் இல்லைன்னா நான் ஸ்லோவாகிடுவேன். கண்டிப்பாக நான் பேச மாட்டேன். அவங்ககிட்ட விவரம் இல்லைனாலும் அவன் பேசுவான். பொய் போகிற போக்கில் அடிச்சுடுறதா? போகிற போக்கில் பொய், புனை சுருட்டு எல்லாமே. என்னை வந்து பேசியிருக்கான். நக்கீரன்லாம் அவர் இல்லை, நக்கீரன் பிரகாஷ்லாம் இல்லை. நக்கீரன் பிரகாஷ் நான் இல்லை, தாமோதரன் பிரகாஷ்ன்றது தான் என்னுடைய ஐடென்டிட்டி. ஓகே, அது எங்கள் அப்பா பேர் தாமோதரன், ரைட்டா? இவனை பற்றி வராத டாக்குமெண்ட்டே இல்லை தம்பி. அதாவது இவன் வந்து இவங்க அப்பாவை சாவடிச்சான்னு ஒரு வீடியோ வந்திருக்கு. இவனுடைய பிறப்புலேருந்தே நிறைய சந்தேகம் இருக்குதுன்னு நிறைய ஒரு வீடியோலாம் வந்திருக்கு.
அது மாதிரி நிறைய வீடியோஸ் இவனை பற்றி வந்திருக்கு. அதெல்லாம் வந்து இவனை வந்து பாதிக்கவே பாதிக்காது. இவன் ஏதோ அதாவது மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டெய்லி தின்ற முகத்தில் கூட்டானார் அது. ஆனால் நம்ம வந்து மக்களுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனந்தன் யாருன்னே தெரியாது, ரைட்டா? அப்படிப்பட்ட வழக்கறிஞர்னு யாரும் தெரியாது. ஆனந்தனுக்கும் நமக்கும் மோட்டிவ் தான் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டிவாக எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த ஆனந்தனை ஏன் பேசுகிறான் இவன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் இவ்வளோ விஷயம் வருது. ஓ, ஓகேவா? மாலதிக்கு யார், மாலதி எப்படி வந்தாப்புல அப்படி டீட்டெயிலாக இப்போ வெளில வந்திருக்கு. மாலதியோடைய ஆக்டிவிட்டீஸ் மோசமானது. அந்த ஆக்டிவிட்டீஸை அலோவ் பண்ணுறது சவுக்கு தான். ஓ, ரைட்டா? நீ மோசமானவளாக கூட இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் சவுக்கோட நிலை. இதுக்கு மேலே ஒரு நிலையை வந்து நீங்கள் எப்படி சொல்வீங்க? இந்த மாலதி நிறையா நம்ம இது பத்திரிகை துறையில் ஒர்க் பண்ணுற பெண்களை வந்து ஏதோ மிஸ்யூஸ் பண்ணதா சொல்கிறாங்களா? அது உண்மை தானே சார்? உண்மை, நிறைய பெண்களை மிஸ்யூஸ் பண்ணுது. இல்லை வராமல் இருக்குது, தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வரும், காலப்போக்கில் வரும், கண்டிப்பாக வரும். எப்படி இவங்களோட டி நகர் ப்ராப்பர்ட்டி வந்ததோ அந்த மாதிரி வரும். நான் தான் பல்லாவரம் ப்ராப்பர்ட்டியும் வெளியே விட்டேன். நான் தான் சவுக்கு சங்கரும் மாலதியும் ஹவுஸ் ஓனர்னு சொல்கிறான். அவன் ஹவுஸ் ஓனர் இப்படி கட்டி பிடிச்சிருக்க ஃபோட்டோவை நான் தான் வெளியே விட்டேன். எந்த ஹவுஸ் ஓனர் இது மாதிரி கட்டி பிடிச்சிக்குவாங்க? ஆமாம், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.